இன்று காலை முதலமைச்சர் நடைபயணம் சென்றிருந்த போது அவரை வழியில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சருடன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. சென்னை அடையாறில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொள்ள சென்றபோது அங்கிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த 21ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 7 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சர் வீடு திரும்பினார். 3 நாட்கள் கட்டாயமாக ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் 3 நாட்கள் ஓய்வெடுத்த முதலமைச்சர் இன்று தன்னுடைய வழக்கமான பணிகளை தொடங்கியிருக்கிறார். அந்த வகையில்தான் இன்று காலை சென்னை அடையாறில் நடைபயிற்சி மேற்கொள்ள சென்றபோது அங்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து நலம் விசாரித்ததோடு உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, மருத்துவர்கள் என்ன மாதிரியான அறிவுரை வழங்கினார்கள் என்பது தொடர்பாகவும் அவர் கேட்டறிந்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக அரசியல் கட்சித் தலைவர்கள் முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்து வரும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.